ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போதெல்லாம் உமது கிருபை எங்களை தயவோடு தூக்குகிறதப்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றியப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய விருப்பங்கள், ஏக்கங்கள், பலவீனங்கள், கண்ணீர்கள், அவமானங்கள், சூழ்நிலைகள் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த சத்தியத்தோட கடைசி பகுதி இன்றைக்கு பார்க்க போறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னவெல்லாம் செய்திருக்கிறது, அதை எப்படி அனுபவிக்க முடியும், அந்த நித்திய ரட்சிப்பின் பலன்களை, நித்திய மீட்பின் பலன்களை எப்படி நம்முடைய அனுதின வாழ்வில் அனுபவமாக பெற முடியும் என்று நாம் தியானித்தோம் என்றால் வருடம் முழுவதும் என்ன செய்யலாம்? தியானிக்கலாம். நித்திய மீட்பின் பலன்களை பெற்றுக்கொள்றது. நித்திய மீட்புனா என்ன? ரட்சிப்பும் அவருடையதே, அதை பாதுகாக்கிற பொறுப்பும் யாருடையது? அவருடையது. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, பரிசுத்த ஆவியானவரால் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? முத்திரையிடப்பட்டாச்சு. இந்த ரட்சிப்பின் அனுபவம் வந்து வந்து போகின்ற அனுபவம் இல்லை. ஒரு முறை ஏற்பட்ட அனுபவம் நித்தியமாக செயல்படும் அனுபவம். அது நித்தியமான பலன்களை நம்முடைய வாழ்வில் கொண்டு வருகிறது. நித்திய சுத்திகரிப்பு, நித்தியமான பாதுகாப்பு, நித்தியமான மன்னிப்பு, நித்தியமான ரட்சிப்பு, நித்தியமான ஆசீர்வாதங்கள். இது அனுதின வாழ்க்கையில, இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டோமோ அடுத்த வினாடியே இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழப்பண்ணின வல்லமையுள்ள ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரிசரக்ஷன் பவர். அப்படி என்றால் உயிர்ப்பிக்கும் வல்லமையுள்ளவர். உயிர்ப்பிக்கும் வல்லமையுள்ளவர் வெளியே இல்ல, எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. உங்களை அவருடைய சத்தியத்திற்கு நேராக வழி நடத்த உங்களுடைய ஆவியில் ஒரு பெரிய மாற்றத்தை அவர் செய்து விட்டார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆவியில் ஆரம்பத்தை உண்டு பண்ணியவர் முடிவு பரியந்தம் நிறைவேற்றுவதற்கு எப்படி இருக்கிறாரா? வல்லமையுள்ளவராக இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், விருப்பம் உள்ளவராக இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நீங்க என்ன என்ன தேவையில இருக்கிறீங்களோ அதை உயிர்ப்பிக்கின்ற வல்லமை பரலோகத்துல இல்ல, எங்க இருக்குது? ஒரு விசுவாசியின் ஆவியில் இருக்கிறது.
நாம் தாவீது ராஜாவை போல, மோசேயை போல, ஆபிரகாம் போல, தானியேல் போல, யோசேப்பு போல, யாக்கோபை போல நம்ம என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. அவர்கள் எல்லாம் சிறந்த தெய்வ மனிதர்கள். அவர்களுக்கும் தேவனுக்கும் இருந்த உறவை நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எப்படி அவர்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தார்கள், தேவனை சார்ந்து கொண்டார்கள் என்று கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அவர்கள் ஜெபித்த அந்த காலகட்டத்துல நாம என்ன செய்யல இல்ல. உயிர்ப்பிக்கும் வல்லமையுள்ள ஆவியானவர். இன்றைக்கு நீங்க பலவீனத்துல இருப்பீர்கள் என்றால் உங்க சரீரத்திற்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஆவியானவர் எங்க இருக்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிறாரு. இதுல இன்னொரு விசேஷம் என்னவென்றால், உங்களுடைய ஆவிக்கு நோயின் இயல்பு கிடையாது. உங்களுடைய புதிய ஆவிக்கு பாவத்தின் இயல்பு கிடையாது, சாபத்தின் இயல்பு கிடையாது. உபாகமம் 28:16 வசனத்துல நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. கடைசி வரைக்கும் அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சாப விளைவுகள் கூட உங்க ஆவிக்கு கிடையாது. நீங்க எழுதி வச்சுக்கலாம், இது சாப விளைவாக இருக்கலாம். ஆனால் கலாத்தியர் 3:13 படி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று எழுதியிருக்கிறதே. நம்மளுடைய அனுபவம் இல்ல, என்று எழுதியிருக்கிறதே. வார்த்தை மாறாதவர். அந்த சூழ்நிலை மாறும் வரைக்கும் அதை நீங்க விசுவாசத்தோட என்ன செய்யலாம், பேசலாம். உங்க சிந்தனைகளுக்கு அதை தியானிக்க கொடுக்கலாம். உங்க இருதயத்தை அந்த வார்த்தையால என்ன செய்யணும், நிரப்பணும். அந்த பலன்களை நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய, உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமையுள்ள ஆவியானவர். உங்களுக்கு என்ன என்ன காரியங்கள்ல அவருடைய வழி நடத்துதல் வேண்டுமோ வழி நடத்துவதற்காக நமக்குள்ள என்ன செய்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சிந்தனையை மறுரூபமாக்கி அவர் மாற்றம் கொடுத்திருப்பது நம்முடைய ஆவியில் தானே தவிர நம்முடைய சிந்தனையில் இல்லை. நம்முடைய சிந்தனை இன்னும் பழைய மனுஷனுடைய சுபாவத்தை தான் அது என்ன செய்திருக்கு, பெற்றிருக்கு. இந்த உலக பழக்க வழக்கம், ஒரு நோயை குறிச்ச பயம், ஒரு தோல்வியை குறிச்ச ஒரு பய உணர்வு, மரண பயம், எதிர்கால பயம், பிள்ளைகளை குறிச்ச பயம், வேலையை குறிச்ச பயம், சுயநலம், கசப்பு, வைராக்கியம், இச்சை, இது எல்லாம் நம்ம சிந்தனைக்கு என்ன செய்யும், பிடிக்கும். தேவனுடைய வார்த்தையை விட இதுதான் நம்ம சிந்தனைக்கு எளிதாக என்ன செய்யும், வரும். ஏனென்றால் அது இன்னும் மாறல. ஆவியானவர் அதற்கு தான் நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்ற அடையாளத்தை நீங்கள் சிந்தனைக்கு கொடுக்க 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 ஆவியானவர் உங்கள் சிந்தனையை மறுரூபமாக்குகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இததான் கடந்த வாரத்துல வண்ணத்து பூச்சி உதாரணத்தை வச்சு என்ன செஞ்சோம் பார்த்தோம். ஒரு கூட்டுப்புழு ஸ்டேஜ்ல இருந்து ஒரு கூட்டுக்குள்ள தன்னை என்ன செய்து கொள்ளும் பார்த்தோம், அடைத்து கொள்ளும். அந்த கூட்டுக்குள்ள தன்னை அடைக்கும் பொழுது ஒரு திரவ நிலைக்கு தன்னை மாற்றுகிறது. அந்த கூட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, அப்படியே தன்னை சரண்டர் பண்ணுது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது போராடல, அப்படியே அது சரண்டர் பண்ணுது. அந்த பழைய இயல்பு அப்படியே மாறி அதற்குள் வண்ணத்து பூச்சியோட டிஎன்ஏ இருக்கு. அங்கு வண்ணத்து பூச்சியாக மாறுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறது, தன்னை சரண்டர் பண்ணுது. அந்த மாற்றம் வெளியே இல்ல, எங்க கூட்டுக்குள்ள. அந்த கூட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு சொல்லி வெளியில என்ன செய்யாது, தெரியாது. வெளியில மாற்றம் வந்த பிறகுதான் என்ன செய்யும், தெரியும். ஒரு விசுவாசியின் வாழ்வும் அப்படிதான். அந்த கூடு வேற எங்கேயும் இல்ல, எங்க, நம்முடைய சிந்தனை. நம்முடைய பழைய மனுஷனுடைய ஸ்பாவம் இங்க உடைக்கப்பட்டு நம்முடைய உலகத்தை சார்ந்த நம்பிக்கை, அவிசுவாசம், பயம், குற்ற உணர்ச்சி, பெருமை, தாழ்வு மனப்பான்மை, இதெல்லாம் நம்ம சிந்தனையில ஆட்கொண்டிருக்கு. நமக்கு எளிதாக அதுதான் வரும். தேவனுடைய வார்த்தையை அங்கு கொடுக்க 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 தேவனுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சிந்தனையை அங்க என்ன செய்கிறார், மாற்றுகிறார்.
அங்கு சுயம் மறைகிறது. யாராவது நமக்கு அநியாயம் ஏதாவது செஞ்சிருந்தோம் அப்படின்னா அந்த பக்கம் இருந்தா அந்த பக்கம் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். வேற வழியா என்ன செஞ்சிருவோம், போயிருவோம். ஆனா இந்த சிந்தனை மறுரூபமாகிற இடத்துக்கு நீங்க வந்தீர்கள் என்றால் நீங்க போய் அவர்களை அணைத்து ஒரு ஹாய் சொல்லிட்டு நீங்க என்ன செய்வீங்க, போவீங்க. ஏனென்றால் சுயம் அங்க என்ன செய்யப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். புதிய ஆசை, புதிய சிந்தனை, புதிய எண்ணம், புதிய வல்லமை, புதிய நோக்கம், அதுவும் தேவ வார்த்தையின் அடிப்படையில். அதனாலதான் பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கு, விருப்பத்தை உருவாக்குகிறதும் யாருதானா, அவர்தான். நாமளா விருப்பத்தை என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. இன்றைக்கு நான் இங்க இதை சொல்லி கொடுக்கிறேன்னா இதை சொல்லி கொடுக்கிற விருப்பம் என்கிட்ட கிடையாது. நான் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண், விருப்பத்தை கொடுத்து செயலாற்றுகிற வல்லமையும் யாருடையது, அவருடையது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரை தேட வேண்டும் என்ற விருப்பத்தையும் அவர் என்ன செஞ்சிருவாரு, கொடுத்துருவாரு. அதுக்கு நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, அவர்கிட்ட சரண்டர் பண்றதுதான், அவருக்கு நம்மள அடி பணிறது தான், ஒப்பு கொடுக்கிறது தான். நம்மளால முடியாத காரியமும் எதுதான், அதுதான். ஏன் தெரியுமா, அன்றைக்கு மரியாள் தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் மேசியா எப்படி பறந்திருக்க முடியும்? ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாக அவர் எப்படி மாறி இருக்க முடியும்? இன்னும் அநேக தெய்வ பிள்ளைகளை நீங்க எடுத்து பாருங்க. அப்போஸ்தலர்கள், அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த விலை மதிப்பில்லாத ரட்சிப்பை எப்படி பெற்றிருக்க முடியும்? இன்றைக்கு பக்கத்துல உள்ளவங்களுக்கு நம்மளால சுவிசேஷம் சொல்ல முடியலையே. அவங்க சொந்த இடத்தை விட்டு, அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு வெளிநாட்டை போய் பார்த்தா அவங்க வாழ்ந்த முறையே வேற. அவ்வளோ ஒரு சுகாதாரமா, அவ்வளோ ஒரு குளிர்ச்சியான இடத்துல, அவ்வளோ வசதியாக இருந்த அந்த மிஷனரிஸ் என்ன நோக்கத்துக்காக குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இங்க வந்தாங்க? விருப்பத்தை கொடுக்கிறவர் யாரு, அவர்தான். அதை செயலாற்றுகிற வல்லமையும் யாருடையது, அவருடையது. அவர் விருப்பம் கொடுக்கும் போது நம்ம ஒப்பு கொடுக்கிறது, அடிபணிகிறது, ஒத்துழைக்கிறது. சரண்டர் என்றாலே ஒத்துழைக்கிறது மாத்திரம்தான். அங்க யோசேப்பு அவர் ஒரு நீதிமானாக இருந்தபடியினால் அப்படின்னா ஒரு நல்லவராக அவர் இருந்திருக்கிறார். சமுதாயத்துல மரியாளுக்கு கெட்ட பெயர் வரக்கூடாதுன்னு சொல்லி ரகசியமா என்ன செய்யணும்னு நினைச்சாரா, தள்ளி விடணும்னு நினைச்சாரா. மரியாளோட இடத்துல நாம இருந்திருந்தோம்னா என்ன செஞ்சிருப்போம்? உடனே யோசேப்புக்கு ஒரு போனை போட்டு, காபிரியல் தூதன் வந்தாரு, இதெல்லாம் எனக்கு என்ன செஞ்சாரு சொன்னாரு, சொல்லுவோமா இல்லையா? போன் இல்லைன்னா அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு என்ன செஞ்சிருவோம், போயிருவோம். மரியாள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? யார்கிட்டையுமே சொல்லல, அப்படியே ஆகட்டும். ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே, இது பரிசுத்த ஆவியினால் ஆகும், அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டு எலிசபெத்தை பார்க்க என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. இதுதான் ஆவியானவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது. அவர் செயல்படுறதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, இடம் கொடுக்கறாங்க. அங்க ஆவியானவர் செயல்பட்டாரா இல்லையா? யோசேப்பு கனவுல போய் மரியாளை சேர்த்து கொள்ள நீ என்ன செய்யாத, ஐயப்படாதே. ஒருவேளை மரியாள் காபிரியல் என்கிட்ட தோன்றி இந்த விஷயத்த சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருந்தால் யோசேப்பு அந்த கனவை நம்பி இருக்க மாட்டார். மரியாள் சொன்னதோட இம்பாக்ட்னு அவர் என்ன செஞ்சிருப்பாரு, நினைச்சிருப்பாரு. அப்போ ஆவியானவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது எவ்வளவு ஒரு எளிதான வேலை தெரியுமா? எஃபர்ட்லெஸ். ஆரம்பத்துல பார்த்த மாதிரி உயிர்ப்பிக்கிற வல்லமையுள்ள ஆவியானவர் நமக்குள்ளதான் இருக்கிறாரு. அதே உயிர்ப்பிக்கும் வல்லமையோடு நித்திய சுதந்திரம், நித்திய மீட்பு, நித்திய ஆசிர்வாதம், நித்திய உடன்படிக்கையில நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நாம செய்ய வேண்டியது
நம்முடைய விசுவாசமும் ஒத்துழைப்பும் மாத்திரம்தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ஆவியானவருக்கு ஒத்துழைக்கிறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு சம்பவத்தின் மூலமா பார்க்க போறோம். மார்க் 5வது அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. எப்போ பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவார் என்றால், நம்முடைய சுயத்துல நாம முயற்சிய செய்யறத விடும்போதுதான் அவர் என்ன செய்வார்? செயல்படுவார். நம்ம சுயத்துல அங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவர் என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. இந்தம்மா எல்லாத்தையும் செலவழிச்சிட்டாங்க, கையில அவங்களுக்கு எதுவுமே இல்ல, மரணம் நெருங்கி கொண்டிருக்கு. அப்பொழுது அவங்க என்ன செய்யறாங்களா? இயேசு கிறிஸ்துவ குறிச்சு கேள்விப்படுறாங்க. அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது அப்படிங்கிறது நான் முடியாது, நீங்க தான் என்று நாம் அடிபணிவது. என்னால் ஆகாது, என் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஏன் பலத்துல இல்ல, உங்க பலத்துலதான் என்று ஒத்துக்கொள்றதுதான் அடிபணிறதோட முதல் ஸ்டெப். நம்ம சுயத்துல நிற்கிற வரைக்கும் அவரால் என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. ஆவியானவருக்கோ பிசாசுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. பிசாசு ஒரு விஷயத்த கட்டாயப்படுத்துவான். சாத்தான் ஃபோர்ஸ் பண்ற ஒரு கேரக்டர். ஆவியானவர் ரொம்ப ஜென்டிலான ஒரு கேரக்டர். அவர் யாரையும் என்ன செய்ய மாட்டாரு? ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். அவருடைய குரல் மெல்லிய குரலா இருக்கும், ஒரு உணர்த்துதலா இருக்கும். உங்களால கூர்ந்து கவனிச்சாதான் உங்களுக்கு அது புரியும். நிறைய சத்தம் இங்க கல்யாண வீட்டு சத்தம் மாதிரி கேட்டா உங்களுக்கு என்ன செய்யாது? புரியாது. மெல்லிய குரல்ல இருக்கும். அந்த சமாதானத்தின் மூலம் அவர் உணர்த்துவார், அவரது வார்த்தையின் மூலம் உணர்த்துவார். உங்களுடைய இருதயத்துல அந்த சமாதானம் இல்லாம, இளைப்பாறுதல் இல்லாம, உங்களுக்கு கம்ஃபர்டபிளா அந்த இடம் உங்களுக்கு வித்தியாசமா இருந்ததுன்னா அது வேண்டான்னு அவர் என்ன செய்யறாரு? சொல்றாரு. நீங்க யார்கிட்டையும் ஐடியா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உணர்ச்சி வேற, ஆவியானவரோட வழி நடத்துதல் வேற. அநேகர் தவறி போகின்ற ஒரு இடம் இது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இது நல்ல விஷயம், இது குட், இது நன்மை, இதனால யாருக்கும் எந்த தீங்கும் இல்லை என்று சொல்வதினால் அது தேவனுடைய சித்தமா என்று கேட்டால் அப்படி அல்ல. தேவனுடைய சித்தத்தை அப்படி என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. ஒரு பெரிய ஒரு உதாரணம், இயேசு கிறிஸ்துவும் சீஷர்கள் கிட்ட சிலுவை பாடுகளை குறித்து அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். பேதுருவுக்கு அவர் மேல அன்பு ரொம்ப அதிகம். அவரை கூப்பிட்டு சொல்றாரு, இது உங்களுக்கு நடக்க கூடாது ஆண்டவரை. உடனே அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறப்பா அப்படி சொன்னாரா? இல்ல, எனக்கு பின்னாக போ சாத்தானே. அங்க பேதுருவ சொல்றாரா? பேதுருவுக்கு உள்ள இருந்து பேசினத சொல்றாரா? பேதுருவுக்கு உள்ள இருந்து இயேசு கிறிஸ்துவான திட்டத்திற்கு எதிராக செயல்படுற ஆவியை என்ன செய்கிறார்? பேசுகிறார். சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்வாரு, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் நீ எதற்குரியதை சிந்திக்கிறாய்? மனுஷனுக்கு ஏற்றவை. அப்படி என்றால் மனுஷருக்கு ஏற்றவை என்று ஒன்று இருக்கு, தேவனுக்கு ஏற்றவை என்று ஒன்று இருக்கு. தேவனுக்கு ஏற்றவை எது என்பது உங்க சிந்தனைய நீங்க அவருடைய வார்த்தையை கொண்டு மறுரூபமாக்க தான் உங்களால என்ன செய்ய முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். அந்த வார்த்தையை உங்க சிந்தனைக்கு கொடுத்து கொண்டே இருக்கும்போது, ரொம்ப சின்ன விஷயம் கூட, ஒரு காரியத்தை பேசணும்னு வாய் திறந்தா கூட
பேசாத, இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, இந்த இடத்துல நிக்க கூடாது, இந்த இடத்துக்கு போகதான் செய்யணும், இந்த இடத்த நீ செஞ்சுதான் ஆகணும், இது உனக்கு வேண்டாம், ஆனா எனக்கு அது என்ன செய்யணும், வேணும். என்னுடைய உணர்வுகளுக்கு புறம்பாக தான் ஆவியானவருடைய வழி நடத்துதல் என்ன செய்யும், இருக்கும். அநேகர் தவறாக புரிந்து கொள்ற ஒரு காரியம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்படி என்றால் இது ஆவியானவருடைய வழி நடத்துதல் இல்லை என்று நினைக்கிறோம். இல்ல, அப்படி இல்லை. ஆபிரகாமுக்கு ஈசாக்க பலி கொடுக்கிறது ரொம்ப இனிமையா இருந்திருக்குமா, எளிமையா இருந்திருக்குமா, எப்படி இருந்திருக்கும், கஷ்டமா இருந்திருக்கும். மரியாளுக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்துல ஏசு கிறிஸ்துவ அவங்க சுமக்கிறது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த சமுதாயத்துல எத்தனை அவமானத்தை அவங்க சந்திச்சிருப்பாங்க. ஆவியானவரின் வழி நடத்துதல் நம்முடைய உணர்வுகளுக்கு ஒத்ததாக இருக்காது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நமக்கு அடிபணிறதுக்கு அது எப்படி இருக்குது, கஷ்டமா இருக்கு. ஒத்துழைக்கிறதுக்கு எப்படி இருக்குது, கஷ்டமா இருக்கு. நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம என்ன செய்வோம், ஒத்துழைப்போம். நமக்கு கம்ஃபர்ட்டா இருந்ததுன்னா என்ன செய்வோம், ஒத்துழைப்போம். எனக்கு வேணும்னா என்ன செய்வோம், ஒத்துழைப்போம். அதனாலதான் இந்த நித்திய மீட்பின் ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அனுதின வாழ்க்கையில என்ன செய்யறது இல்ல, பார்க்கறது இல்ல. ஒத்துழைப்பு கொடுக்கிறது. என்னால இனிமே எதுவும் முடியாது என்று நாம் எப்பொழுது சரண்டர் செய்யறோமோ, நான் ஒன்னும் இல்ல ஆவியானவரே நீங்க தான் என்று ஒப்பு கொடுக்கிறோமோ, அப்பொழுதுதான் அவர் என்ன செய்ய முடியும், செயல்பட முடியும். இந்த அம்மா எல்லாத்தையும் செலவழிச்சிட்டாங்க. ஏசு கிறிஸ்துவ குறிச்சு அவங்க என்ன செய்யறாங்க, கேள்விப்படுறாங்க. ஆவியானவருக்கு சரண்டர் செய்யறதுக்கு முதல்ல நமக்கு விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாம அவர் சொல்றத நம்மளால என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. ஏன் தெரியுமா, அவர் ஆவிக்கு ஏற்றவைகளை சொல்வாரு, நம்ம உலகத்துக்கு ஏற்றவைகளை என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம், சிந்திச்சுக்கிட்டு இருப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 2:14 வாசிக்கலாம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை என்ன செய்ய மாட்டாங்களாம், அறிய மாட்டாங்களாம். இதுல வருத்தப்படத்தக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுல நம்மளுடைய உறவுகளும் என்ன செய்வாங்க, அடங்குவாங்க. நீங்க ஒரு விசுவாசத்துல ஒரு காரியத்தை பார்க்கும்போது இந்த ஆவிக்குரிய அறிவு அவங்களுக்கு இல்லை என்றால், நீங்க பேசுகிற லாங்குவேஜ் அவங்களுக்கு எப்படி இருக்கும், பைத்தியமா தான் தோணும். உன் உடம்புல எந்த மாற்றமும் இல்லை, ஆனா உன் வாய் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு, இயேசுவின் தழும்புகளா சுகமானேன் சுகமானேன்னு சொல்ற. ஏதாவது மாற்றம் இருக்கா? ஏனென்றால் வசனம் சொல்லுது, அவைகள் அவனுக்கு எப்படி தோணுமா, பைத்தியமா தான் தோன்றும். ஏனென்றால் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள், அவைகளை அறியவும் மாட்டார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம கிட்ட ஒரு 3 பகுதி, நம்முடைய ஆவி, நம்முடைய சிந்தை, சரீரம். உங்களோட ஆவிய நீங்க பலப்படுத்தி வைத்திருக்கும் பொழுதுதான் உங்களுடைய சரீரத்தை நீங்க கீழ்ப்படுத்த முடியும். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நல்ல புஷ்டியா இருக்கிற ஒரு குழந்தையும் மெலிஞ்ச ஒரு குழந்தையும் சண்டை போடுது, எது ஜெயிக்கும் நினைக்கிறீங்க? நல்ல புஷ்டியா இருக்கிற குழந்தை தான் என்ன செய்யும், ஜெயிக்கும் இல்லையா? நம்மளுடைய மாம்சம், சிந்தைக்கு இந்த உலகத்துல இருந்து நிறைய உணவு கொடுத்து அந்த புஷ்டியாக்கி என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம். அதுவும் போதா குறைக்கு நம்முடைய கையில வாட்ஸ்அப்லயே உலகம் எல்லாம் என்ன செஞ்சிருது, வந்துருது. இருக்கிற இடத்துல இருந்து எந்த டாபிக்கை போட்டாலும் நம்ம கைக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். எந்த இன்ஃபர்மேஷனும் நம்ம தேடி போக வேண்டாம், கைக்கு என்ன செய்யுது, வருகிறது. இயேசுவின் தழும்புகளால் சுகமானேங்கிறத நம்ப முடியாத அளவுக்கு ஒரு டாக்டருக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் நமக்கு என்ன செய்யுது,
தெரியுது. இந்த சிம்டம் வந்து அது இப்படிதான், அதுக்கு இன்ன டேப்லெட் கொடுத்தா இது என்ன செய்யும், சரியாகும். இவ்வளவு நாள் இருக்கும், இவ்வளவு நாள் கழிச்சு அது என்ன செய்யும், சரியா. ஒரு சிலது சரியாகாது, அது அப்படிதான் என்ன செய்யும், இருக்கும். இந்த ஆவிக்குரிய குழந்தை இருக்கு இல்லையா, அதுல உயிர்ப்பிக்கும் வல்லமையுள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. அது பரிபூர்ணமா இருக்கு. கொலோசியர் 2:10 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க சொந்தக்காரங்களுக்கு குழந்தை பிறக்குது, உங்களுக்கு ஃபோன் பண்றாங்க, அம்மா குழந்தைலாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நல்லா இருக்காங்க. குழந்தை எப்படி இருக்கு? நார்மல், ரொம்ப நல்லா இருக்குது. அந்த குழந்தைக்கு பேச தெரியுமா? தெரியாது. நடக்க தெரியுமா? தெரியாது. ஓட தெரியுமா? தெரியாது. தன்னோட ட்ரெஸ்ஸை போட தெரியுமா? தெரியாது. அப்புறம் எப்படி நார்மல்னு சொல்றீங்க? நான் கேட்கறது புரியுதா? இதெல்லாம் செய்யக்கூடிய இயல்பு அதுக்குள்ள என்ன செய்யுது, இருக்குது. அதுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்து அந்தந்த காலகட்டத்தில் அந்த வளர்ச்சி அதை என்ன செய்து கொள்ளும், பெற்றுக்கொள்ளும். அது போல உங்க ஆவிக்கு தேவ வித்தினால் நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். அதுல பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதே போன்ற இயல்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அவருடைய வார்த்தையை நீங்கள் உணவாக உட்கொள்ள 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 அந்த ஆவி பலப்பட ஆரம்பிக்கும். அப்பொழுதுதான் ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தும் போது உங்களால அடிபணிய முடியும், ஒத்துழைக்க முடியும். இந்த விசுவாசத்தை உங்களிடத்தில் உருவாக்குகிறவரும் யாருதான்? அவர்தான். என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, இம்மா எனக்கு விசுவாசமே வரமாட்டேங்குது, எனக்கு உங்களை மாதிரி விசுவாசம் இல்லை அப்படிம்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி விசுவாசம் தான். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன விசுவாசமோ அதே விசுவாசம் தான் நமக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. விசுவாசத்துல பிரச்சனை இல்லை, அந்த விசுவாசத்தை பயன்படுத்துறதுல தான் நமக்கு பிரச்சனை. அந்த வார்த்தைகளை நீங்க உணவாக உட்கொள்ள உட்கொள்ள உங்களுக்குள்ள உள்ள கிறிஸ்துவின் விசுவாசம் வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த விசுவாசத்தை உங்களிடத்தில் உருவாக்குகிறவரும் அவரே. நம்ம விசுவாசம் வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம், ஆனா இந்த ஒத்துழைக்கிற இடத்துக்கு, அந்த கூட்டுக்குள்ள தன்னை சரண்டர் பண்ற இடத்துக்கு நம்ம யாரும் போறதுக்கு என்ன செய்யறது இல்ல, தயாரா இல்லை. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் அறிந்து கொள்ள நேரம் கொடுக்க சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆங்கிலத்துல இதோட அழகா இருக்கும், நீங்க முதலாவது அதை தேடும் போது எல்லாம் உங்க பின்னாடி என்ன செய்யும், வரும். நீங்க தேடி போக வேண்டியது இல்ல. நாம் அப்படியே ரிவர்ஸ்ல பண்றோம். நாம் அந்த பலன்கள் எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், தேடி போய்கிட்டு இருக்கிறோம். ராஜ்யத்தை தேடுறத என்ன செஞ்சிடறோம், விட்டு விடுகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம். நாம முதலாவது என்ன தேடுறோம், ஒரு பிரச்சனைனா எனக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிடு, இவங்க கிட்ட எனக்கு ஒரு சொல்யூஷனை கேளு, இவங்க கிட்ட எனக்கு ஒரு உதவி கேளு, இந்த பிரச்சனையில எனக்கு இது வேணும், இவங்களை நான் பார்க்கணும். உலகத்துல பரிகாரத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், தேடுறோம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவர்தான் முதலாவது அவரை தேடுறது. அப்படின்னா அவரை அறிந்து கொள்றது. புதிய உடன்படிக்கையில கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாருங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளாம இந்த நித்திய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. அதனாலதான் இன்றைக்கு விசுவாசிகள் அநேகர் அவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருந்தோம், பாவ கட்டுகளோடு இருக்கிறோம். நோயிலிருந்து விடுதலை கொடுத்திருந்தோம், நோயோடு இருக்கிறோம். சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்தோம், சாபத்தோடு இருக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் நான் யாருங்கிறது நமக்கு இன்னும் என்ன செய்யல, தெரியல. நம்ம தேவைக்கு ஒரு காரியத்தை அவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம வேலை என்ன செய்யறோம், பார்க்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். சத்தியம்ங்கிறது வேற யாரும் இல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர்தான் சத்தியம்.
எல்லாரும் சத்தியத்தை அறிய மாட்டாங்க. அந்த வசனத்தை எடுங்க, நான் ஒரு ரகசியம் சொல்றேன். யோவான் 8:31-32. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், அவருடைய வார்த்தையில யாரு ஒருத்தங்க நிலைச்சிருக்கிறாங்களோ, அந்த வார்த்தைய உங்க சிந்தனையில வச்சுக்கிட்டே அதை நீங்க தியானிக்கிறீங்களோ, ஆவியானவரிடம் அதை குறித்து நீங்க கேட்கிறீங்களோ, அவர்களுக்கு அந்த சத்திய வெளிப்பாடு என்ன செய்யும்? புரியும். இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன்கிறத தெரிந்து கொண்டதனால் ஒருவரால சுகத்தை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று விசுவாச அறிக்கை சொல்வதினால் ஒருத்தங்களால ஜெயிக்க என்ன செய்ய முடியாது? முடியாது. அறிவு வேற, வெளிப்பாடு வேற. ஒரு தோசை எப்படி சுடணுங்கிறது ஒரு அறிவு. அந்த அறிவு இருந்ததுனால நம்ம வயிறு நிறைஞ்சிருமா? இல்ல. தோசை கைக்கு வந்தாதானே வயிறு நிறையும், இல்லையா? அதுதான் அறிவுக்கும் வெளிப்பாடுக்கும் உள்ள வித்தியாசம். அந்த வெளிப்பாடு என்பது என்ன என்றால், சுகமாயிட்டோங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசுவின் தழும்புகளால் சுகமானேங்கிற வார்த்தைக்குள்ள உள்ள வெளிச்சம். அந்த வெளிச்சம் உங்களுக்கு புரிந்தது என்றால், அவர் தான் கொடுத்துட்டாரே, நான் ஏன் இந்த இடத்துல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால சுகத்தை உடனே என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இதுதான் வெளிப்பாடு. இதுதான் அறிந்து கொள்றது. இது ஒருத்தங்க நிலைச்சிருந்தா மட்டும்தான் அவங்களால இந்த வெளிப்பாடுக்கு என்ன செய்ய முடியும்? வர முடியும். எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம இந்த மேகி நூடுல்ஸ் மாதிரி எல்லாம் 2 நிமிஷத்துல நமக்கு என்ன செய்யணும்? வேணும். நான் கேட்ட உடனே எனக்கு பெர்மிஷன் கிராண்டட்னு என்ன செய்யணும்? பதில் வரணும்னு நினைக்கிறோம். இல்ல, நீங்க தேடுறது வெளியே இல்ல, எங்கதான் இருக்கு? உள்ள இருக்கு. அதை பெற்றுக்கொள்றதுக்கு தேவையான விசுவாசத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். அதை உங்கள்கிட்ட வெளிப்படுத்துறதுக்கு ஆவியானவரும் உங்களுக்குள் இருக்கிறார். இந்த அம்மா பயத்தை கேட்கல, மரணத்தை கேட்கல, இயேசு கிறிஸ்துவ குறிச்சு கேள்விப்படுறாங்க. ஆவியானவர் தமது வார்த்தையின் மூலம் விசுவாசத்தை தூண்டுகிறார். அவரது வார்த்தை இல்லாமல் விசுவாசம் என்ன செய்யாது? வராது. அநேகர் சொல்ற ஒரு காரியம், என் பிரச்சனையோட தீவிரம் என்னால வார்த்தைய கூட என்ன செய்ய முடியல? எடுக்க முடியல. என் பிரச்சனை கொஞ்சம் சரியாகட்டும், நான் வார்த்தையை எடுக்கிறேன். முதல்ல அது எடுத்தா இந்த அலைச்சல் தேவையே இல்லை, இந்த ஓட்டம் தேவையில்லை, வீண் அலைச்சல். அவர் வார்த்தை இல்லாமல் விசுவாசத்தை தூண்ட முடியாது. அந்த வார்த்தையை உங்க இருதயத்தினால நீங்க நிரப்பதான் விசுவாசம் பலப்பட முடியும். அந்த விசுவாசத்தை அவங்க பெற்றுக்கொண்ட உடனே ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும், இயேசுவின் ஆடையை தொட்டால் போதும் நான் சொஸ்தமாவேன்னு சொல்லி அவங்க தொடுற வரைக்கும் சொன்னாங்களாம். இன்றைக்கு நாம அப்படி சொல்ல வேண்டிய இடத்துல இல்ல. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வெளியில இல்ல, எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. அப்படி என்றால் அவங்க வாயில மரணத்தை பேசல. நாம என்ன செய்யறோம்? சத்தியத்தை கேட்கும் போது, வேதம் வாசிக்கும் போது, ஒரு மீட்டிங்ல அவரை தெரிஞ்சுக்கும் போது விசுவாசத்தை பேசுறோம். பிரச்சனை பார்த்த உடனே இது இப்படியே தான் இருக்கு, இது ஏன் இன்னும் போகல, இது எப்ப போகும், இது இப்படியே தான் இருக்குமா? ப்ரூஃப் கேட்கிறோம், ஆதாரம் கேட்கிறோம். there is no proof. ஒரே ஆதாரம் அவருடைய வார்த்தை. ஆவியானவர் அப்படிதான் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க உங்க சரீரத்துல ஆதாரம் தேட முடியாது, உங்க சூழ்நிலைகள்ல ஆதாரம் தேட முடியாது. பிசிக்கலா உங்களுக்கு ப்ரூஃப் இருக்காது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்றியே, என்ன ஆதாரம்னு கேட்டா உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன இருக்காது? ஒரு ஆதாரமும் இருக்காது. உங்களுக்கு தான் தெரியும், அந்த விசுவாசத்தை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம மட்டும்தான் இந்த பாதையில போறோமோன்னு நினைக்காதீங்க. உங்க பாதையில ஏற்கனவே நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க? கடந்து போயிருக்காங்க.
ஏனென்றால் அந்த விசுவாசத்தை நீங்க தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்க ஆவியானவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது மத்தவங்களுக்கு அது தெரியாது. இந்த அம்மா யாரு சொல்றதையும் அவங்க கேட்கல. இவங்க எப்படி போனாங்க அப்படின்லாம் தெரியாது. அவங்க விசுவாசத்தை ஆக்ஷன்ல காமிக்கிறாங்க, செயல்படுறாங்க. நீங்க ஆவியானவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் போது சில இடங்கள்ல செயல்பட வேண்டியது இருக்கும். அதுவும் அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? வழி நடத்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவங்க சாக்கு போக்கு சொல்லல. ஆவியானவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற ஒருத்தர் என்ன சொல்ல மாட்டாங்க? சாக்கு போக்கு சொல்ல மாட்டாங்க. நீங்க எக்ஸ்கியூஸ் சொல்றீங்களா? இன்னும் ஒத்துழைப்பு கொடுக்கிற இடத்துக்கு என்ன செய்யல? வரல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுக்கு எத்தனை பேர் சாக்கு போக்கு சொல்றோம் இல்லையா? எனக்கு குடும்பத்துல இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, இவ்வளோ வேலையை நான் பார்க்க வேண்டியது இருக்கு, வெளியில எல்லா வேலையும் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். யோசுவா, மோசேக்கு அடுத்தபடியா அவரு தலைவராக தேவன் தேர்ந்தெடுக்கிறார். நம்முடைய தேவன் ரொம்ப லவ்வபிள். அவருடைய அன்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஸ்ட்ரகிளே என்ன செய்யாது, போராட்டமே வராது. யோசுவாவோட மனக்கலக்கத்தை குறிச்சு வேதம் சொல்லல. ஆனா தேவன் அவரை பலப்படுத்துறத பார்த்தா அவர் உள்ள என்ன செஞ்சிருக்கிறாரு? கலங்கி போயிருந்திருக்கிறாரு. ஏனென்றால் மோசேயோடு தேவன் முகமுகமாய் பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே சொன்னா நடக்குது. அங்க பூமி இரண்டாக பிளந்து உள்ள தூக்கி மனுஷங்களை என்ன செய்யுது? போடுது. இதெல்லாம் அவங்க பாக்குறாங்க. மோசேக்கு பயந்தாங்க அந்த மக்கள். இவ்வளோ பெரிய ஒரு தலைவர் நின்ற இடத்துல அடுத்து யோசுவா என்ன செய்யணும்? போகணும். யோசுவாவுக்கு எவ்வளோ கலக்கமா இருக்கும் இல்லையா? மோசேயை அக்செப்ட் பண்ணவங்க என்ன ஏற்றுக்கொள்வாங்களா? நம்பர் 1. ரெண்டாவது, அந்த மோசேயையே கொல்றதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? கல் எடுத்தாங்க. நம்மளை விட்டு வைப்பாங்களா? ரெண்டாவது. மூன்றாவது, யோர்தான், எரிகோ, கானானுக்குள்ள ராட்சதர்கள். சொந்த ஜனங்களை குறிச்ச ஒரு கலக்கம், சூழ்நிலைகள், எதிரிகளை குறிச்ச ஒரு கலக்கம். நீங்க யோசுவா 1வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீ கலங்காதே, நீ திகைக்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட என்ன செய்யறேன்? இருக்கிறேன். நீ கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உனக்கு என்ன செய்யறேன்? கொடுக்கிறேன். நான் மோசே கூட இருந்தது போல உன் கூட என்ன செய்வேன்? இருக்கிறேன். நீ கலங்கவும் திகைக்கவும் மாத்திரம் வேண்டாம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, இட்ஸ் அ கமாண்ட்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஒரு போர் திட்டத்தை கையில கொடுக்கிறாரு. என்ன போர் திட்டம் தெரியுமா? இதுக்கு ஒரு பெரிய ராணுவத்தை நீ தயார் பண்ணு, இத்தனை வீரர்களை நீ பயிற்சி கொடு, இவ்வளவு ஆயுதங்களை நீ தயார் பண்ணுன்னு சொன்னாரா? இல்ல. யோர்தான் தண்ணிய பிரிக்கிறதுக்கு இத்தனை மிஷின் வேணும்னு கேட்டாரா? இல்ல. யோசுவா 1:8 வாசிக்கலாம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை நீ என்ன செய்யணும்? தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நான் உன் வழியை வாய்க்க பண்ணுவேன்னு சொல்றாரா? யாரு யார் வழியை வாய்க்க பண்ணுவாங்க? நீ உன் வழியை, யோசுவா அவருடைய வழியை என்ன செய்வாரா? வாய்க்க பண்ணுவார். நாம எப்படி ஜெபிச்சிட்டு இருக்கிறோம்? தேவனே என் வழிய எப்போ வாய்க்க பண்ணுவீங்க? அவர் சொல்றாரு, இரவும் பகலும் என் வார்த்தைய நீ என்ன செய்ய? தியானி. அப்பொழுது உன் வழிய நீ என்ன செய்வாய்? வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாகவும் இருப்பாய். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்களுக்கு மேல ஒரு கிரேட் லீடர். அந்த மக்களுக்குள்ள பஞ்சாயத்தை பண்றதுக்கே அவருக்கு ஒரு பெரிய வேலை வேணும் இல்லையா? அவர் கேட்கலாம்ல, ஆண்டவரே இரவும் பகலும்னா என் வேலையை யாரு பாப்பா?
கேட்டாரா இல்லையா? யோசுவா அளவுக்கு நம்ம இன்னும் ஒரு வேலைக்கு என்ன செய்யல, போகல இல்லையா? அந்த தலைவர் அவ்வளோ பெரிய டாஸ்க்கு தேவன் கொடுத்த போர் திட்டம் என்னது? இரவும் பகலும் என் வார்த்தையை தியானி. அங்க தியானிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? அங்க பயம் வரும்போது தேவனோட வார்த்தை ஞாபகம் வரும். அந்த வார்த்தையின் வல்லமை ஞாபகம் வரும். அந்த வார்த்தைக்கு அவர் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்தாருங்கிறது ஞாபகம் வரும். பயம் அவரை விட்டு ஓடி போகும். மோசே மூலமாக அற்புதத்தை செய்த தேவனுக்கு யோசுவா மூலமாக செய்வது லேசான காரியம். கழுதை மூலமாக பேச வைத்தவர் யாரை கொண்டுனாலும் அவர் என்ன செய்ய முடியும்? பேச முடியும். யாருமே பெருமை பாராட்டக்கூடாது. நம்முடைய சுயத்துல ஒன்றுமே கிடையாது. ஒரு கழுதையை கொண்டு கூட அவரால் என்ன செய்ய முடியும்? அவர் வேலையை அவர் முடிக்க முடியும். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம செய்யறோமா இல்லையா? அதுதான் நம்ம டாஸ்க். அங்க செங்கடலை பிரிச்சவருக்கு யோர்தானை பிரிக்க முடியும். எரிகோ கோட்டையை அவரால் தகர்க்க முடியும். லேசான காரியம். அவரால் முடியாத ஒரு காரியம் என்னவென்றால் யோசுவா சிந்தனையில விசுவாசத்தை கொடுக்கிறது. அது கொடுக்கறதுக்கும் அவர் தயார் தான். ஆனா அதுக்கு யோசுவாவோட ஒத்துழைப்பு தேவை. அதுக்குதான் வார்த்தையை கொண்டு அங்க நிரப்ப சொல்லுகிறார். இது புதிய உடன்படிக்கையில நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் என்ன தெரியுமா? யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோசுவா 1:8 யோவான் 15:5 ஒன்றுதான். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்குதான் அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. நம்மளால செய்ய முடியும் என்றால் அவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அங்க இரவும் பகலும் தியானிக்கிறதுக்கு அவர் அங்க சாக்கு போக்கு சொல்லல. இந்த அம்மா சாக்கு போக்கு சொல்லல. என்னைய கல்லெறிஞ்சு கொன்றுவாங்கன்னு இந்த அம்மா என்ன செய்யல சொல்லல. ஒத்துழைப்பு கொடுக்கிற ஒருவர் என்ன செய்ய மாட்டாங்க? சாக்கு போக்கு சொல்ல மாட்டாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுவதற்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? சாக்கு போக்கு சொல்ல மாட்டாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த நெகட்டிவிட்டியை கேட்க மாட்டாங்க. எதிர்மறையான வார்த்தையை அந்த அம்மா கேட்கல. நீ அந்த டாக்டர்கிட்ட போனையே, இந்த மருத்துவர் கிட்ட போன, இந்த நபர் கிட்ட போன, இங்கெல்லாம் சுகமாகாதது, இந்த போதகர் கிட்ட போனா எப்படி சுகமாகும்னு சொல்லாமல இருந்திருப்பாங்க? கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. நீ தீட்டுள்ளவள் என்று தெரிந்தால் உன்னை கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க, நீ போகாதன்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஒரு நல்லதை தடுக்கிறதுக்கு 1000 பேர் என்ன செய்வாங்க? வருவாங்க. சமுதாயம் அப்படிப்பட்டதுதான். ஆனா இவங்க எந்த எதிர்மறையையும் அவங்க கேட்கல. காதை என்ன செஞ்சுக்கிட்டாங்க? மூடிக்கிட்டாங்க. உங்க காதை நீங்க திறந்து வச்சுக்கிட்டு எத்தனை விசுவாசத்தை நீங்க உள்ள கேட்டாலும் அந்த விசுவாசம் என்ன செய்யாது? செயல்படாது. உங்களை சுத்தி யார் இருக்கிறாங்க? விசுவாசம் பேசுகிறவங்க இருக்கிறாங்களா? இல்ல பயத்தையும் குற்ற மனப்பான்மையையும் எதிர்மறையான காரியங்களை பேசுறவங்க இருக்கிறாங்களா? ஏன் செயல்படலைன்னா காரணம் இதுதான். அந்த கூட்டுக்குள்ள எப்படி அந்த கூட்டு புழு தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளுகிறதோ அந்த சோர்ஸ் தேவனுடையதுதான். ஒரு விதை மண்ணுக்குள்ள போச்சுது அப்படின்னு சொன்னா அதுக்கு சூரிய வெளிச்சமோ தண்ணியோ என்ன தேவையோ அது கொடுக்கறதெல்லாம் யாருதான்? தேவன். விளைய செய்யறதும் யாருதான்? தேவன் தான். அது போல அந்த முடிவு பலனை வெளிப்படுத்துறது யாரோட வேலை தான்? அவரோட வேலை. அந்த அம்மா போய் தொடதான் செஞ்சாங்க. வல்லமை யாருடையது? தேவனுடையது. இதுதான் ஒத்துழைப்பு கொடுக்கிறது. இந்த இடத்துல நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது, அவரோட இணைஞ்சு இருக்கும் போதுதான் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு என்ன தடைகள் வருகிறதோ அதை நீங்க எதிர்த்து நிற்க முடியும். சாத்தானுக்கு நீங்க எதிர்த்து நிற்க முடியும். ஏற்கனவே நீங்க வெற்றியில தான் நின்று கொண்டிருக்கிறீங்க. வெற்றிக்காக நீங்க எதிர்த்து நிற்க வேண்டியது இல்லை. அவை சொல்லுகின்ற பொய்களை குறித்து எதிர்த்து நிற்கிறது. உங்க வெற்றியை குறித்து அவன் பொய் சொல்லுவான்.
உங்க சுகத்தை குறித்து அவன் பொய் சொல்லுவான். உங்களுடைய விடுதலையை குறித்து அவன் பொய் சொல்லுவான். உங்களது ஆசீர்வாதத்தை குறித்து அவன் பொய் சொல்லுவான். உங்களுக்கு தேவன் உருவாக்கி வைத்திருக்கிற நன்மையான திட்டத்தை குறித்து அவன் பொய் சொல்லுவான். உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க. எலியா தீர்க்கதரிசி அங்கு ஆற்றுல தண்ணி வற்றின உடனே சாரிபாத் விதவை வீட்டுக்கு போக சொல்றாரு. இந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் உனக்கு ஒரு விதவைக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் கட்டளை இட்டு இருக்கிறேன். அந்த அம்மா உனக்கு என்ன செய்வாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. இவர் அங்க போனா அந்த அம்மா விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு கையளவு தான் மாவு இருக்கு. இங்க எலியா சொல்றாரு, முதல்ல நீ அதுல அடை செஞ்சு எனக்கு என்ன செய், கொண்டு வா. இந்த அம்மா கேட்டிருக்கலாம்ல, எனக்கும் என் பிள்ளைக்குமே இல்ல, நான் எப்படி உனக்கு தர முடியும்? நம்ம கேட்டிருப்போமா இல்லையா? அவங்க ஆவியானவருக்கு அடிபணிகிறாங்க. ஏனென்றால் அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் அந்த விதவைக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், கட்டளை இட்டு இருக்கிறேன். அந்த அம்மாவுக்குள்ள ஒரு உணர்த்துதல் இருக்கும், நீ சாக போறது இல்ல. ஆனா அவங்க சூழ்நிலையை பார்த்திருப்பாங்க. பானையில என்ன இருக்காது, மாவு இருக்காது. கலசத்துல என்ன இல்ல, எண்ணெய் இருக்காது. ஆனா உள்ள ஒரு உணர்த்துதல், நம்ம சாக மாட்டோம். இந்த தீர்க்கதரிசி வந்து சொன்ன உடனே அவங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் வந்திருக்குமா, வந்திருக்காதா? வந்திருக்கும். ஆனா ஒத்துழைக்கிறாங்க, அடிபணிகிறாங்க. அந்த பஞ்ச காலம் முழுவதும் அந்த அம்மாவும் பையனும் மாத்திரம் இல்ல, எலியா தீர்க்கதரிசி மாத்திரம் இல்ல, அந்த அம்மாவோட வீட்டார் அனைவரும் என்ன செஞ்சாங்களா, சாப்பிட்டாங்களாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்லுகின்ற பொய்யை எதிர்த்து நிற்கின்ற இடத்துல அவர் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி எதிர்த்து நின்னார்? இப்படி எழுதி இருக்கிறதே. நமக்கு ஒரு ரோல் மாடலா அவர் வைத்து விட்டு சென்றிருக்கிறார். 40 நாள் உபவாசம் முடிகிறது. பிசாசானவன் அவரை சோதிக்கிறான். நீர்தான் தேவனுடைய குமாரனாயிற்றே, கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியவருக்கு கல்லுகளை அப்பமாக்க முடியுமா, முடியாதா? முடியும். பிரச்சனை அது இல்லை, சோதனை அது இல்லை. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், நீ ஒரு உண்மையிலே தேவனுடைய குமாரனாக இருந்தால், முந்தின அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பிதா இவர் என்னுடைய நேசகுமாரன் என்ன செஞ்சிருப்பாரு, சொல்லி இருப்பார். அதுக்குதான் சோதனை. இன்னைக்கு நீங்க இந்த சத்தியத்தை கேட்டுட்டு போயிருப்பீங்க, உயிர்ப்பிக்கும் வல்லமை உங்களுக்குள் இருக்கிறதுன்னு கேட்டு போனா அதுக்கு ஒரு சோதனை என்ன செய்யும், வரும். உனக்குள்ள வல்லமை இருந்தா எப்படி இது இருக்கும்? ஆமா இருக்குதா எனக்கு அப்படின்னு ஒரு பொய்யை அவன் என்ன செய்வான், கொண்டு வருவான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். வெள்ளை கலர்ல யானை போகுதுன்னா நம்புவீங்களா? ஏன் நம்ப மாட்டோம்? அது இல்லைங்கிற அறிவு நமக்கு என்ன செய்யும், தெரியும். எனக்கு சுகம் கிடைக்குமா, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா, நான் செய்யறதெல்லாம் வாய்க்க மாட்டேங்குதே, இந்த கால சூழ்நிலையில இது செஞ்சா எனக்கு வாய்க்குமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, வசனம் சொல்லுது, நீங்க எந்த உடன்படிக்கைக்கு எந்த வாக்கு தத்தங்களுக்கு சொந்தக்காரங்க தெரியுமா? அந்தந்த சீசன் படி செஞ்சா வாய்க்கிற வாக்கு தத்தம் இல்லை. எந்த சீசனா இருந்தாலும் நீங்க செய்வதெல்லாம் என்ன செய்யும், வாய்க்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க வேலை செய்யணும், அதுக்காக வீட்டுக்குள்ள சும்மா இருந்தா இல்ல. அவர் அதை விரும்புகிற தேவன் அல்ல. நீங்க உங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். விளைய செய்கிறது அவர், வாய்ப்புகளை கொடுக்கிறது அவர், தேவ தயவை கொடுக்கிறது அவர், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலன்களை கொடுக்கிறது அவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய வார்த்தையை குறிச்ச வெளிச்சம் நமக்கு தெரியாததுனால அவன் சொல்ற பொய்யில நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்ப ஆரம்பிச்சிடுறோம். சூழ்நிலை அப்படியே தானே இருக்கு. இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. அவரு பிசாசை பார்த்து சீப்போன்னு சொன்னா அவன் போயிருப்பானா, போயிருக்க மாட்டானா? கண்டிப்பா போயிருப்பான். ஏன் அவர் சொல்லல? ஏனென்றால் அவர் தேவ வல்லமையில இந்த உலகத்துல என்ன செய்யல, வரல. தன்னுடைய தேவத்துக்குரிய உரிமைகளையும் வல்லமையையும் பயன்படுத்துற உரிமையை ஒதுக்கி வச்சுட்டு தான் மனுஷனா என்ன செய்தார், வந்தார். பிதாவையும் பரிசுத்த ஆவியானவரையும் சார்ந்து கொள்ளக்கூடிய இயல்புல தான் இந்த உலகத்துக்கு அவர் என்ன செய்தார், வந்தார். மனுஷன் எப்படி இந்த உலகத்துல அவனை மேற்கொள்ளணுமோ அதை நமக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. இட் இஸ் ரிட்டன். 3 சோதனைகளை கொடுக்கிறான். 3 சோதனைக்கும் அவர் புதுசா ஒரு வார்த்தையை சொல்லல, ஏற்கனவே எழுதப்பட்ட வார்த்தையை அவர் பேசினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு ஒரு ஸ்பெஷல் பாருங்களேன். அவர் புதுசா ஒரு வார்த்தை என்ன செய்யல, சொல்லலை. நமக்கு பேசுறதுக்கு வார்த்தை இல்லையோ நம்ம என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். ஏற்கனவே எழுதப்பட்ட வார்த்தை. உங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டாச்சு. எடுத்து நீங்க தான் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். பொய் சொல்றவங்கிட்ட உங்க சுகத்தை குறிச்சு, உங்களுடைய ஆசீர்வாதத்தை குறிச்சு, உங்க பலத்தை குறிச்சு, உங்களுடைய குடும்ப உறவுகளை குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு, எதிர்காலத்தை குறிச்சு, உங்க வேலையை குறிச்சு, உங்க ஊழியத்தை குறிச்சு அவன் என்ன பொய் சொல்றானோ அவனை எதிர்த்து நிற்கிற இடத்துல அவர் நம்மை வைத்திருக்கிறார். நீங்க அவருக்கு அடிபணியும் போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது, அவரோட இணைஞ்சிருக்கும் போது, இந்த எதிர்த்து நிற்கிறது உங்களுக்கு போராட்டமா இருக்காது, எளிமையா உங்களுக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். அவரை போல நீங்க எளிதாக அந்த வார்த்தையை சொல்லிட்டு கடந்து என்ன செய்யலாம், போகலாம். ஒரு போராட்டமாக அது உங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரோட நீங்க இணைஞ்சிருக்கும் போது உங்க வாயிலிருந்து நன்றி இயல்பாகவே வரும். ஏன் தெரியுமா, இவ்வளவும் செஞ்சு முடிச்சிட்டு அதை வெளிப்படுத்துறதுக்கும் அவர் எங்க இருக்கிறாரா, நமக்குள்ள இருக்கிறாரு. நம்மளை வழி நடத்துறதுக்கு, நம்மளை பலப்படுத்துறதுக்கு, நம்ம சிந்தனைகளை உயிர்ப்பிக்கிறதுக்கு, நம்முடைய வாழ்வை உயிர்ப்பிக்கிறதுக்கு. இதற்கு நன்றி சொல்லாமல் எதற்கு நன்றி சொல்ல முடியும் இல்லையா? அந்த முறுமுறுப்பு நமக்கு என்ன செய்யாது, வராது. எல்லாத்துக்கும் மேல நீங்க நன்றி சொல்ல 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 உங்க விசுவாசம் என்ன செய்ய ஆரம்பிக்கும், பெருக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்திற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்திருக்கிறீரப்பா. எங்களுடைய ரட்சிப்பிற்கு என்ன தேவையோ அதை செய்து முடித்து நித்திய ரட்சிப்பாக, நித்திய மீட்பாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறீர். நித்திய வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய வழிமுறைகளை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. உமக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுப்பது, விசுவாசத்தில் எப்படி பலப்படுவது, அதை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட கற்றுக் கொடுத்திருக்கிறீர். உம்மோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்வை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தார்களோ அவர்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு நீர் பேசியதற்காக, இடைப்பட்டதற்காக நன்றி. அவங்க சரீரத்துல, அவங்க வாழ்க்கையில என்ன தடைகளோடு வந்தாங்களோ எல்லா தடைகளும், பாவக்கட்டுகளும், சாபக்கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. கல்வாரியில் நீர் கொடுத்த விடுதலையை, அந்த சுகத்தை, ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினால அவங்க சரீரத்துல, அவங்க வாழ்க்கையில நான் கட்டவிழ்க்கிறேன். அவங்க மன விருப்பங்கள், அவங்க தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்காக நன்றி. அவங்களுக்கு முன்னாடி உள்ள கோணலான வழிகள் செவ்வையாக்குகிறதற்காக நன்றி. கரடு முரடான பாதைகள் நேராக்கப்படுவதற்காக நன்றி. உடைய சமூகம் முன் செல்கிறதற்காக நன்றி. வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சுகம் ஒவ்வொருவரது இருதயம், சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.